Journalize the following transaction Mrs. Radha and Sons. Mrs. Radha and Sons ஓட அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த கம்பெனிக்கு ராதா அண்ட் சன்ஸ் அண்ட் கம்பெனிக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணோம். 2000 January 1 business started with cash rupees 2,50,000 and cash deposited with bank rupees 1,50,000. அதாவது ஜனவரி 1ஆம் தேதி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 2,50,000 ரூபாய் கேபிட்டல் போட்டு முதல் போட்டு. அதே நேரத்தில் அதே 1ஆம் தேதி பேங்க்ல 1,50,000 ருபீஸ் வந்து கேஷ் டெபாசிட்டட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி போடணும். இப்போ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி போடும்போது பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் கேஷ் அப்படின்னாலும் கமர்ன்ஸ்டு பிஸ்னஸ்னாலும், அதாவது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கேபிட்டல் போடுறதா அர்த்தம். இதுக்கு ஜேர்னல் என்ன வரும் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 2,50,000 டு கேபிட்டல் 2,50,000. என்ன செஞ்சுருக்காங்க பாருங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸ்ஸு. அப்போ அந்த பிஸ்னஸ்க்காக 2,50,000 ரூபா வந்து கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த 2,50,000 ரூபா வந்து என்னன்னா கேபிட்டல். அதனால தான் அந்த கேஷ் வந்து பிஸ்னஸ் உள்ளே வர்றதுனால டெபிட் பண்ணிடுறோம். அது என்ன பேரில் வருதுன்னா கேபிட்டல்ங்கிற பேரில் வர்றதுனால கேபிட்டலை வந்து கிரெடிட் பண்ணிடுறோம். அடுத்தது அதே ஜனவரி 1ஆம் தேதி பேங்க்ல வந்து கேஷ் டெபாசிட்டட் 1,50,000 பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு ஜேர்னல் வந்து என்ன வரும் அப்படின்னா, இப்போ பேங்க்குக்கு வந்து பணம் போடுறதுனால டெபிட் த ரிசீவர் பேங்க்கு 1,50,000. அதே நேரத்தில் பணம் கம்பெனியை விட்டு வெளியில் போகிறதுனால கேஷ் 1,50,000. இப்போ இது மேலே பேங்க்குங்கிறது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும், கேஷுங்கிறது ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ரெண்டு ஃபார்முலாவையும் ரெண்டு ரூல்ஸையும் மிங்கிள் பண்ணி இந்த ஜேர்னல் போடணும். இதுக்கு வந்து நேரேஷன் என்னன்னா பீயிங் கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். January 3 purchased machinery on credit from ரங்கன். சி வந்து விடுபட்டிருக்கு, கிரெடிட் இது. இப்போ இது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பர்ச்சேஸ் மிஷினரி ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரங்கன் 50,000. இப்போ இதுக்கு நம்ம வந்து என்ன செய்யறோம்னா ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். என்ன செஞ்சுருக்காங்கன்னா பாருங்க, பர்ச்சேஸ்டு மிஷினரி ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரங்கன் அப்படின்னா என்னன்னா ரங்கன் கிட்டே இருந்து மிஷினரியை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எதில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா கிரெடிட்னா கடனுக்கு வந்து வாங்குறாங்க. பர்ச்சேஸ்னா கொள்முதல். அந்த மிஷினரியை வந்து ரங்கனிடம் இருந்து கடனுக்கு வாங்குறாங்க, கொள்முதல் செய்கிறாங்க. ஏன்னா கிரெடிட்னா கடன். இதே கேஷ்ன்னு இருந்தால் ரொக்கத்திற்கு கொள்முதல்னு இருக்கும். அப்போ இதுக்கு ஜேர்னல் எப்படி வரும் அப்படின்னா, கடனுக்கு வாங்கினா யாருக்கு வாங்குறோமோ அவனோட நேமை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். இதுக்கு ஜேர்னல் வந்து மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார் 50,000 டு ரங்கன் 50,000 வரணும். இதே ஏன்னா என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நேமை வந்து சொல்லிட்டாங்க. என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறோங்கிறத சொன்னதுனால மிஷினரின்னு போடணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி எந்த அசட்டோட நேமையும் மென்ஷன் பண்ணாமல் வெறும் குட்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு வரும். இங்கே என்ன அசட் வாங்குறோங்கிறது நேமை மென்ஷன் பண்ணதுனால மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார், அந்த அசட்டோட நேமை மென்ஷன் பண்ணுறதுனால அதை டெபிட் பண்ணணும். மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார் 50,000. யாருக்கிட்டேருந்து வாங்குகிறோம், கடனுக்கு வாங்கினதுனால டு ரங்கன் 50,000. ஏன்னா கடனுக்கு வாங்குகிறோம், இன்னும் செட்டில்மெண்ட் பண்ணாதனால அவனோட பேரை நம்ம வந்து ஜேர்னலில் காட்டணும். இதுக்கு நேரேஷன் பீயிங் மிஷினரி பாட் ஆன் கிரெடிட். அடுத்து January 6 பாட் ஃபர்னிச்சர் ஃப்ரம் ரமேஷ் ஃபார் கேஷ் 25,000. இங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. யாருக்கிட்டே இருந்துன்னா ரமேஷ்கிட்டேருந்து. நான் என்ன சொன்னேன் முன்னாடி போன இதில், ரங்கன்னு நேம் வந்தாலே அது வந்து கிரெடிட், கடனுக்கு வாங்கினதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல பாட் ஃபர்னிச்சர் ஃப்ரம் ரமேஷ் ஃபார் கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதாவது ரமேஷ்னு பேரும் கொடுத்து அதுக்கு அடுத்தது ஃபார் கேஷ் அப்படின்னு கொடுத்துருந்தா இது ரொக்கத்திற்கு வாங்கினதா தான் அர்த்தமாக படும், கடனுக்கு வாங்கினதா இருக்காது. ஏன்னா அந்த பேருக்கு அடுத்தது ஃபார் கேஷ்ன்னு கொடுத்ததுனால இது ரொக்கத்திற்கு கொள்முதல் செஞ்சது. என்ன கொள்முதல் பண்ணியிருக்காங்க, ஃபர்னிச்சர். என்ன வாங்குறாங்கங்கிறத அந்த அசட்டோட அந்த சொத்தோட நேமை மென்ஷன் பண்ணால் அதை தான் நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ்ன்னு தான் போடணும். சப்போஸ் இங்கே அந்த அசட்டோட நேமை நம்ம மென்ஷன் பண்ணலன்னா தான் பர்ச்சேஸ் கொள்முதல் கணக்கு அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல தெளிவாக சொல்லிட்டாங்க, பாட் ஃபர்னிச்சர் ஃப்ரம் ரமேஷ்
ஃபார் கேஷ் ருபீஸ் 25,000. அதாவது ரமேஷ் கிட்ட இருந்து ரொக்கத்திற்கு அரைகலன் 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கான குறிப்பேட்டு பதிவு ஜேர்னல் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் 25,000 டு கேஷ் 25,000. ஏன்னா ஃபர்னிச்சருங்கிறது அசெட்டு வந்து ரூல்ஸில் வந்து ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் பிரகாரம் வாட் கம்ஸ் இன் டெபிட், என்ன உள்ளே வருதோ அதை டெபிட் பண்ணோம். இங்கே ஃபர்னிச்சர் உள்ளே வருது, அதனால் அதை டெபிட் பண்ணியிருக்கோம். என்ன வெளியில் போதோ அதை கிரெடிட் பண்ணோம். இங்கே என்ன வெளியில் போகுதுன்னா கேஷ் வெளியில் போகுது, அதனால டூ கேஷை கிரெடிட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நேரேஷன் பீயிங் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட் ஃபார் கேஷ். January 12, goods sold to Yasoda rupees 22,500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா யசோதாவுக்கு பொருளை வந்து விற்பனை செஞ்சுருக்காங்க. இப்போ இங்கே வந்து குட்ஸ் சோல்டு டு யசோதா அப்படின்னு ஒரு நபரோட நேமை மென்ஷன் பண்ணியிருந்தா இது கடனுக்கு விற்பனை செஞ்சதா அர்த்தம். அப்போ இதுக்கு என்ன ஜேர்னல் குறிப்பேட்டு பதிவு எழுதுவோம் அப்படின்னா யசோதா அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அப்படின்னு எழுதுவோம். இப்போ குறிப்பேட்டு பதிவை பார்ப்போம், ஜேர்னலை பார்ப்போம். January 12, யசோதா அக்கௌண்ட் டெட்டார் 22,500 டு சேல்ஸ் 22,500. ஏன்னா யசோதாவுக்கு வந்து குட்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேர் வந்திருக்கு. பேர் சொன்னதுனால இங்கே பேர் வந்திருக்கிறதுனால அது கிரெடிட் சேல்ஸ், கடனுக்கு விற்பனை செஞ்சதாக தான் அர்த்தம். அதே நேரத்தில் பேரும் வந்து ஃபார் கேஷ்னு இங்கே வந்த மாதிரி வந்திருந்தா அது ரொக்கத்திற்கு விற்பனை செஞ்சதாக இருக்கும். ஆனால் இங்கே வெறும் பேர் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால அது கடனுக்கு விற்பனை செஞ்சதாக தான் அர்த்தம். அதனால தான் யசோதா அக்கௌண்ட் டெட்டார் 22,500 டு சேல்ஸ் 22,500 அப்படின்னு நம்ம ஜேர்னல் எழுதணும். இதுக்கு நேரேஷன் பீயிங் சோல்டு குட்ஸ் டு யசோதா ஆன் கிரெடிட். January 13, goods returned by யசோதா 2,500. ஜனவரி 13 goods returned by யசோதாவிடம் வந்து குட்ஸ் ரிட்டர்ன் வந்திருக்கு. அதாவது ஜனவரி 12 வித்த குட்ஸு 22,500 உள்ள குட்ஸு ஜனவரி 13 அதில் 2,500 மதிப்புள்ள குட்ஸை யசோதா திருப்பி அனுப்பிட்டா. இப்போ இதுக்கான ஜேர்னல் என்ன வரும் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டார் 2,500 டு யசோதா. அதாவது யசோதா கிட்ட இருந்தானே குட்ஸு வந்திருக்கு, அதனால குட்ஸு திருப்பி வந்து எங்கே வருது, கம்பெனி உள்ளே வருது. இது எதுக்காக சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும்னா ஏற்கனவே சேல்ஸ் பண்ணது திருப்பி ரிட்டர்னாக வந்துடுறதுனால சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு பண்ணணும் 2,500. அது யாருக்கிட்டேருந்து வந்திருக்குன்னா யசோதா கிட்டேருந்து வந்திருக்கு, அதனால டு யசோதா 2,500. இதுக்கு நேரேஷன் பீயிங் குட்ஸ் ரிட்டன் பை யசோதா. இப்போ January 15 குட்ஸ் சோல்டு ஃபார் கேஷ் 50,000 சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா கேஷ் ரொக்கத்திற்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு 50,000க்கு. அப்போ என்னன்னா பொருளை வித்திருக்க பணம் நம்மளுக்கு கைக்கு வருது. இதுக்கு ஜேர்னல் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 50,000 டு சேல்ஸ் 50,000. அதாவது பொருளை விற்றா பணம் கைக்கு வரும். அப்போ கம்பெனிக்கு பணம் வருது. எதனால அந்த பணம் வந்திருக்குன்னா சேல்ஸுங்கிற பேரில் வந்திருக்கு, சேல்ஸ் பண்ணதுனால வந்திருக்கு. அதனால இதுக்கு ஜேர்னல் வந்து கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 50,000 டு சேல்ஸ் 50,000. நேரேஷன் பீயிங் சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். January 17 பாட்ஸ் குட்ஸ் ஃபார் கேஷ் ருபீஸ் 25,000. அதாவது 17th அன்னைக்கு குட்ஸு வாங்கியிருக்கான். பாட்டுனாலும் ஒன்று தான், பர்ச்சேஸ்னாலும் ஒன்று தான். குட்ஸு வாங்கியிருக்கான். எதுக்கு? ரொக்கத்திற்கு வாங்கியிருக்கான். அப்போ இங்கே வந்து குட்ஸுன்னு இருக்கு, என்ன குட்ஸு வாங்கியிருக்கான்னு நேம் மென்ஷன் பண்ணல. சப்போஸ் மிஷினரி பாட் ஃபர்னிச்சர் அப்படின்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் இல்லாட்டி மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார்னு அந்த அசட்டோட நேம் வந்துச்சுன்னா நம்ம போடலாம். இங்கே பாட்டு குட்ஸுன்னு இருக்கு, அப்போ இது வந்து ஸ்டாக்கு தான் வந்து வாங்கியிருக்கிறதா அர்த்தம். எந்த நேமும் இல்லாமல் குட்ஸுன்னு பொருள்னு வந்ததுனால இங்கே என்ன செய்யணும்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு தான் நம்ம போடணும் இதுக்கு. இப்போ இதுக்கு ஜேர்னல் பார்ப்போம். 2017 இதுக்கான ஜேர்னல் January 17 பர்ச்சேஸ்ட் அக்கௌண்ட் டெட்டார் 25,000 டு கேஷ் 25,000. அதாவது இங்கே வந்து குட்ஸு பர்ச்சேஸ் பண்ணதுனால எந்த நேமும் மென்ஷன் பண்ணாதனால, அதாவது
அரைகலன் அதாவது மிஷினரி வாங்கியிருக்கிறானா, ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கிறதா எந்த நேமும் சொல்லாதனால வெறும் குட்ஸுங்கிறதுனால இங்கே பர்ச்சேஸ்ன்னு போட்டுக்கிறோம். அதனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் 25,000. இதுக்கு நேரேஷன் பீயிங் குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃபார் கேஷ். இது ரொக்கத்திற்கு வாங்கினதுனால டு கேஷ்ன்னு இங்கே போட்டிருக்கோம் கிரெடிட்டில். January 20, cash received from யசோதா 10,000. யசோதாவுக்கு ஏற்கனவே வந்து கிரெடிட்டில் பொருள் விற்றுருக்கோம். அவங்க கிட்டேருந்து 20ஆம் தேதி தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பணம் வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்குன்னா 10,000 ரூபா பணம் வந்திருக்குது. நம்ம விற்றது வந்து 22,500 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். நம்ம அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எவ்வளோ பணம் வந்திருக்கோ யசோதா கிட்டேருந்து அதுக்கு மட்டும் நம்ம ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். இதுக்கான ஜேர்னல் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 10,000, யசோதா அக்கௌண்ட் 10,000. ஏன்னா கேஷ் வந்து நம்ம வாட் கம்ஸ் இன் டெபிட், நம்ம கைக்கு என்ன வருது, கேஷ் வருது, அதனால அதை டெபிட் பண்ணோம். கிரெடிட் த கிவர், அந்த பணத்தை கொடுப்பவர் யார், யசோதா, அதனால டு யசோதா 10,000. இதுக்கான நேரேஷன் பீயிங் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் யசோதா. January 21, கேஷ் பெய்டு டு ரமோலா 20,000. ரமோலாங்கிறவங்களுக்கு கேஷ் வந்து பெய்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே பணத்தை ரிசீவ் பண்ணுறவர் ரமோலா அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். என்னவா பணம் போகுது, நம்ம கையை விட்டு வெளியில் பணம் போகுது. பணத்தை ரிசீவ் பண்ணுறவர் பெறுபவர் ரமோலா. இதுக்கான ஜேர்னல் பார்ப்போம். ரமோலா January 21, ரமோலா அக்கௌண்ட் டெட்டார் 20,000 டு கேஷ் 20,000. ஏன் ரமோலாவை டெபிட் பண்ணணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். நம்ம அந்த பே பண்ண அமௌண்ட்டை பெறுபவர் வந்து ரமோலாங்கிறதுனால டெபிட் த ரிசீவர் ரமோலா 20,000. நம்ம கையை விட்டு என்ன வெளியில் போகுதுன்னா கேஷ் வெளியில் போகிறதுனால டு கேஷ் 20,000. January 25, கேஷ் வித்ரா ஃப்ரம் பேங்க் 50,000. அதாவது என்னன்னா கேஷ் வந்து பேங்க்லேருந்து எடுத்திருக்காங்க. வித்ரான்னா எடுக்கிறது, பேங்க்லேருந்து எடுத்திருக்காங்க. எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 50,000. அப்போ பேங்க்லேருந்து எடுத்தால் பணம் வந்து நம்ம கைக்கு வருது, அதாவது கம்பெனிக்கு வருது. கம்பெனி உள்ளே வர்றதுனால கேஷ் அக்கௌண்ட் டெட்டார். கிரெடிட் த கிவர் எங்கேருந்து வருதுன்னா அந்த பணத்தை கொடுப்பவர் யார், பேங்க்கு கொடுக்குறாரு, அதனால டு பேங்க் அப்படின்னு நம்ம ஜேர்னல் போடணும். இப்போ ஜேர்னலை பார்ப்போம். 25, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 50,000 டு பேங்க் 50,000. ஏன்னா பணம் நம்ம கைக்கு வர்றதுனால கேஷை டெபிட் பண்ணியிருக்கிறோம். யாரு கொடுக்குறான்னா பேங்க்கு கொடுக்குறதுனால டு பேங்க் 50,000. இதுக்கு நேரேஷன் பீயிங் வித்ரா ஃப்ரம் பேங்க். January 29, பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 12,500. January 29 அன்னைக்கு விளம்பர செலவு பண்ணியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 12,500க்கு செலவு பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஜேர்னல் என்ன வரும்னா அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அப்படின்னு வரும். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் 12,500 டு கேஷ் 12,500. ஏன் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே என்ன பேலன்ஸ் காட்டும் அப்படின்னா டெபிட் பேலன்ஸ் காட்டும். இது வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். நாமினல் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் டெபிட், இன்கம் அண்ட் கெயின் கிரெடிட் அப்படிங்கிறது அக்கௌண்டிங் ரூல். இதில் வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் எந்த பேரில் வருதுன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிற பேரில் வர்றதுனால அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் 12,500 டு அதை எப்படி அந்த எக்ஸ்பென்சஸுக்கு பணத்தை வந்து பணமாக கொடுக்கறதுனால கேஷாக பே பண்ணுறதுனால டு கேஷ் 12,500. ஏன்னா கேஷ் வந்து நம்ம கையை விட்டு போகிறதுனால டு கேஷ் 12,500. இதுக்கு நேரேஷன் பீயிங் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பெய்ட். January 30, பாட் ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி ஃபார் கேஷ் 5,000. அதாவது January 30 அன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஸ்டேஷ்னரி, ஆஃபீஸுக்கு ஸ்டேஷ்னரி வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளோக்குன்னா 5,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கான ஜேர்னல் ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட்டார் 5,000 டு கேஷ் 5,000. அதாவது ஸ்டேஷ்னரி வாங்கினதுனால ஸ்டேஷ்னரிங்கிறது நம்ம கைக்கு வருது, கம்பெனிக்கு வருது, உள்ளே வருது. இன்னொன்று ஸ்டேஷ்னரிங்கிறது ஒன்றாவது எக்ஸ்பென்சஸில் வரும். அதனால் அந்த எக்ஸ்பென்சஸ் எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேஷ்னரிக்காக பண்ணதுனால ஸ்டேஷ்னரி டெபிட் பண்ணுறோம். பணம் கையை விட்டு எவ்வளோ போயிருக்குன்னா 5,000 ரூபா போயிருக்கு. அதனால டு கேஷை வந்து கிரெடிட் பண்ணுறோம். இப்போ ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட்டார் 5,000 டு கேஷ் 5,000. நேரேஷன் பீயிங் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ்.
January 31, cash withdraw from bank for personal use for the proprietor 6,250. ப்ரொப்ரைட்டர் அப்படிங்கிறதுனா யாருன்னா, ப்ரொப்ரைட்டர்னா ஓனர். ஓனர் என்ன செஞ்சுருக்காரு, கம்பெனியோட அக்கௌண்ட்லேருந்து, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தன்னோட சொந்த செலவுக்காக பணத்தை எடுத்திருக்கிறார். எவ்வளோ எடுத்திருக்காருன்னா 6,250 ரூபா. அதாவது ஆஃபீஸ் செலவுக்கு எடுத்தால் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு டு பேங்க்னு வரும். இங்கே அவர் தன்னோட சொந்த செலவுக்காக, தன்னோட வீட்டு செலவுக்காக, தனிப்பட்ட செலவுக்காக ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேருந்து, கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருக்கிறதுனால இதுக்கு வந்து என்னன்னா சொந்த செலவு, பர்சனல் எக்ஸ்பென்சஸ்னாலே டிராயிங்ஸ் அப்படின்னு வரும். இதுக்கான ஜேர்னல் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டா 6,250 டு பேங்க் 6,250. அதாவது சொந்த செலவுக்கு எடுத்தால் அது டிராயிங்ஸ்னால் எடுப்புன்னு அர்த்தம். அதனால அது எடுப்புன்னு அர்த்தம். இந்த எடுப்பு எடுக்கிறதுனால கம்பெனியில் பணம் குறையுது. அது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் மாதிரி தான். அதனால அதை டெபிட் பண்ணிடுறோம். எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டு தான் அதை கொடுக்கறதுனால டு பேங்க் கிரெடிட் பண்ணியிருக்கோம் 6,250. January 31 பெய்டு சேலரி 15,000. அதாவது 31 அன்னைக்கு சேலரி பே பண்ணியிருக்காங்க 15,000 ரூபாய்க்கு. சேலரிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நம்ம ஜேர்னல் வந்து சேலரி அக்கௌண்ட் டெட்டார் 15,000 டு கேஷ் 15,000. அது சேலரிங்கிறது எக்ஸ்பென்சஸில் வரும்னு சொல்லியிருக்கிறேன். அதனால சேலரியை டெபிட் பண்ணிடுறோம், சேலரி அக்கௌண்ட் டெட்டார். அந்த சேலரி எப்படி கொடுக்குறோம்னா பணமாக பே பண்ணுறதுனால, பணம் நம்ம கையை விட்டு வெளியில் போகிறதுனால டு கேஷில் வந்து 15,000 பண்ணிடுறோம். 15,000 கிரெடிட் சைடில் போட்டுடுறோம். இதுக்கான நேரேஷன் பீயிங் கேஷ் பெய்டு டு சேலரி. எகெயின் January 31 பெய்டு ரெண்ட் 2,500. January 31 அன்னைக்கு ரெண்ட்டு பே பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னா 2,500க்கு ரெண்ட்டு பே பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஜேர்னல் ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் 2,500 டு கேஷ் 2,500. ரெண்ட்டு கொடுத்தோன்னா நம்மளுக்கு அது செலவு. அதனால அந்த செலவை வந்து டெபிட் பண்ணுறோம். என்ன பேரில் இருக்குன்னா ரெண்ட்டுங்கிற பேரில் இருக்கிறதுனால ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் 2,500. அந்த ரெண்ட் வந்து என்னவா கொடுக்குறோம், கேஷாக கொடுக்குறோம். கேஷ் நம்ம கையை விட்டு போகிறதுனால டு கேஷ் 2,500. இதுக்கான நேரேஷன் பீயிங் கேஷ் பெய்டு டு ரெண்ட்.